ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க அப்புறம் பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம கோபிக்கு ஏதோ தப்பாக பட்டுச்சு. உடனே சம்மந்திக்கிட்ட வந்து கேட்போன்னு வந்து கேட்டால், இவர் உருட்டுறான்டா, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாருடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சுங்க. கடைசியில் இவர் சொல்லிட்டு இந்தாண்ட வந்ததுக்கப்புறமும் செலின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்னப்பா இவர் தான் இவ்வளோ கிளியராக சொல்லிட்டாருன்னு சொல்லி கேட்க, நம்ம கோபிக்கு அப்போ தாங்க ஏதோ ஒன்று பிடிப்படலை. அவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறது நம்புற மாதிரியும் இருக்குது, நம்பாத மாதிரியும் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போயாவது பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிட்டே அது வரையும் சந்தோஷம்ப்பா, வாழ்க்கையில் நீ என்னைக்கு தாண்டா என்ன புரிஞ்சுக்குவே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த பேசுகிறாங்க. பேசினோடனே நம்ம பாக்கியாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம், செம்ம கோவங்க. எல்லாரும் முன்னாடி கத்தி விட்டுட்டாங்க. நான் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் கையெழுத்து போட்டப்பே நினச்சிட்டேன் அது கண்டிப்பாக என் கையை விட்டு போயிடும்னு சொல்லிட்டு, இவர் அந்தாலும் ஃப்ராடுங்கிறது உங்களுக்கு எப்போ தான் புரிய போகுது, என் மனசில் நான் ஏமாந்துட்டேன்னே நம்ப ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் வந்து இப்போ நம்பிக்கை கொடுக்காதீங்கன்னு கண்ணா பின்னான்னு கத்தி விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இதை பார்த்த உடனே தாங்க முடியல நம்ம கோபியால். நம்ம பாக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் அங்கே ஒரு பக்கம் செல்வி மூஞ்சு தூக்குறாங்க. மூஞ்சு தூக்கிட்டே போனால் எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கேட்க, அதுக்கப்புறம் ஏமா கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்லி கேட்க, எங்கே இருந்தாலும் பல்லாண்டு வாழ்கன்னு ஆசீர்வாதத்தை போட்டு வரேன்ப்பா, எனக்கு வேணாம்ப்பா, என் பிள்ளை கிடைக்காது, என் பிள்ளையோட மனவலியும் எனக்கு புரியும்ப்பா அப்படின்றாங்க. சரி நீயும் இப்படி கஷ்டப்படுத்தாத, பிள்ளைங்களோட விருப்பத்துக்கு தான் நான் இருக்கணும்னு நினைப்பேன், கடைசியில் எதுவுமே எனக்கு அமையல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரமாக உட்காந்து ஒவ்வொன்று அழுகுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எலியில் ஒரு பக்கம் பின்னாடியே வராருங்க. ஏன்னா அம்மா பிள்ளையாச்சு, அதனால் கண்டிப்பாக தேடிட்டு வரும் இங்கே வர. அதுக்கப்புறம் நம்ம செல்வி சொல்கிறாங்க, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்க்கா, சரியாயிடும்க்கா, நீ கவலைப்படாதுக்கா, கஷ்டப்பட்டு உழைச்சது என்றைக்குமே வீண் போகாதுக்கா, கடவுள் கை கொடுப்பாங்கன்றாங்க. அதெல்லாம் அந்த காலம்ப்பா, இப்போ பக்கத்தில் இருக்கவங்க கடன் தாங்க கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, ஏமாற்றி வாங்குறாங்களே, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.